My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2026 examination நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு நடக்க போகுதுங்க. இந்த வீடியோ ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த டைம் ஆஃப் ப்ரேயர். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண நிறைய விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு கண்ணை மூடி நல்லா ரிலாக்ஸ்டாக ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுங்க. பொதுவாகவே எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லாரும் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நல்லா ப்ரே பண்ணிட்டு எக்ஸாமினேஷன் போகணும் அப்படிங்கிறதான். எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் இது வரைக்கும் நல்லா படிச்சிருக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, அண்ட் டெஃபினெட்லி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குரிய பிரதிபலனை அதற்குரிய பிளெஸ்ஸிங்கை நீங்கள் டெஃபினட்டாக ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. டோன்ட் வரி அபவுட் திங்ஸ் தட் இஸ் நாட் இன் ஆர் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அந்த இடத்துல வைக்கிறேன் மாணவர்கள் சார்பாக. ஆக்சுவலாக இன்னைக்கு லாஸ்ட் டே இல்லைங்களா, நாளைக்கு எக்ஸாம். ஸோ இன்றிலிருந்து நாளை சாயங்காலம் இது எல்லாத்துலேயும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களோடைய நேரத்தை செலவு செய்யுங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரெஷரில் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஏஜுக்கு மீறின ஒரு ப்ரெஷருக்குள்ளே தான் உள்ள இருக்கிறாங்க. இப்போ ஒரு 15-16 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எந்த அளவுக்கு டென்ஷனை ஃபேஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு டென்ஷனை, அதை விட அதிகமான டென்ஷனை தான் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக 22,70,000-க்கும் அதிகமான மாணவர்கள் நீட் தேர்வை எதிர்கொள்ள போகிறாங்க இந்த வருஷம். அப்போ இத்தனை மாணவர்களில் சீட் எல்லாத்துக்கும் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான், ஆனால் காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுவே மாணவர்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர். தயவு செய்து மாணவர்கள்கிட்ட உங்கள் குழந்தைங்க கிட்ட உனக்கு எவ்வளோ மார்க்குப்பா வரும், நீ எவ்வளோ டார்கெட் வச்சிருக்கிற, ஒரு வருஷம் நல்லா பிரேக் எடுத்து படிச்சு ரிப்பீட் பண்ணியிருக்கல, இந்த வருஷமாவது மார்க்கை வாங்கிடுவேன், என் பேரை காப்பாற்றிடுவியா, இந்த கேள்வியெல்லாம் இப்போ கேட்காதீங்க. இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் இந்த கேள்வி கேட்பதற்கான நேரமும் சூழ்நிலையும் இது கிடையாது. அதாவது இந்த கடைசி நாட்கள் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்க பேசி இருந்திருக்கலாம், என்கரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம், அல்லது கேள்வியாகவே கேட்டிருந்திருக்கலாம், அவங்கள சத்தம் கூட போட்டிருந்திருக்கலாம், திட்டிருக்கலாம். ஸோ அது எப்படி இருந்தாலும் சரி. ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைங்களோட இருங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. அவங்களால முடியுங்கிற ஒரு சின்ன தன்னம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். உங்கள் குழந்தையோட முகத்தை ஆசிரியர்களாக நாங்கள் பார்த்தாலே அவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுது. அப்படின்னா பெற்றோர்களாகி உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களை பற்றி ரொம்பவே நல்லா தெரியும். எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களால் நல்லா ரீட் பண்ண முடியும். இன்கேஸ் அவங்க கொஞ்சம் டல்லாக இருக்கிறாங்க அப்படின்னா அதிகமாக அவங்க கூட நேரம் செலவு பண்ணுங்க, அவங்கள தனியாக விடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மனசில் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் எப்படி வேணால் வரலாம், ஈஸியாக இருக்கலாம், டஃப்பாக இருக்கலாம், அல்லது ரொம்ப டஃப்பாக கூட வரலாம். எப்படி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அதுக்கு நம்மளுடைய மார்க்கில் அல்லது நம்மளுடைய சீட்டில் இருக்கிற காம்படிஷனில் எந்த விதமான மாற்றங்களையும் அது ஏற்படுத்தாது. ஈஸியாக இருந்துச்சுன்னா மார்க் ஜாஸ்தியாகும், எக்ஸாமினேஷன் டஃப்பாக இருந்துச்சுன்னா மார்க் குறையும். ஸோ எப்படி இருந்தாலும் சரி, நம்ம பசங்க வாங்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நம்ம யோசிக்க போகிறோம். ஸோ அதனால இது எதையுமே இந்த எக்ஸாமினேஷனுடைய டிஃபிகல்ட்டி லெவல் எந்த ரோலும் பிளே பண்ணாது. டோன்ட் வரி அபவுட் தட் பர்டிகுலர் திங். அடுத்து மாணவர்கள், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தயவு செய்து எக்ஸாமினேஷன் டே அன்னைக்கு இப்போல்லாம் லாஸ்ட் மினிட்ல டென்ஷனை ஏற்றிக்காதீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் சரி, அதை நீங்கள் உள் வாங்குறது அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உள் வாங்குங்க. ஒருவேளை உங்களை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்தோ, அல்லது உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் தே ஆர் அன் எக்ஸ்பெக்டேஷன். அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதனால சில வார்த்தைகளை, கடினமான வார்த்தைகளை கூட யூஸ் பண்ணி இருந்துக்கலாம். டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. அதெல்லாம் நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரிலாக்ஸ்டாக இருங்க. எக்ஸாமினேஷன் அன்னைக்கு உங்களுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எக்ஸாமில் கொடுங்க. நல்லா படிங்க. இப்போ இருக்கிற இதில் ரிவைஸ் பண்ணுங்க, ஃபார்முலா ஷீட்ஸ் பாருங்க, எரர் நோட்ஸ் பாருங்க. எக்ஸாமினேஷனுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. எக்ஸாம் டே அன்னைக்கு உள்ள எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்தோடனே கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். உனக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அது நிறைய பேருக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால தட் வில் நாட் மேக் எனி சென்ஸ். உன்னுடைய டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. இட் வில் பி an எக்ஸாமினேஷன், அவ்வளோதான். அது ஈஸியாக டஃப்பாக அதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை. கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டாக கூட வரலாம். ஸோ அதனால பயப்படாதீங்க, நல்லா எழுதுங்க. 3 மணி நேரம் நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறீங்க, ஹவு யுவர் பிரைன் இஸ் கோயிங் டு ரீகால் த திங்ஸ் தட் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட் அப்படிங்கிறது தான் அந்த 3 மணி நேரம். அதில் வாங்குறதா உங்கள் மார்க். நீங்கள் ஒரு வருஷம் நல்லா படிச்சிருப்பீங்க, ஆனால் மார்க் அப்படிங்கிறது அந்த 3 மணி நேரம் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ
டோன்ட் கிவ் ரூம் ஃபார் நெகட்டிவ் தாட்ஸ். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே நான் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் என்னுடைய ப்ரேயரில் நான் ஒரு பைபிள் வேர்ஸை வந்து நான் ஞாபகம் வச்சுக்குவேன். அதை சொல்லி நான் ப்ரே பண்ணுவேன். அது என்ன வசனம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, the horse is prepared for the day of the battle but the victory belongs to the Lord. அதாவது தமிழில் எப்படி சொல்லுவாங்க, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளால முடிந்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கறது வந்து காட் மட்டும்தான், ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு அந்த ஜெயத்தை கொடுக்க முடியும். ஸோ விக்ட்ரி பிலாங்ஸ் டு த லார்ட். ஸோ டோன்ட் வரி அபவுட் திங். அண்ட் உங்கள் கண்ட்ரோலில் சில விஷயங்கள் இருக்காது, அதை பற்றி யோசிக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷமாவது கண்ணை மூடி நீங்கள் வேற இடங்கள்ல கூட இருக்கலாம், வேற ஊர்களில் கூட இருக்கலாம், வெளிநாடுகளில் கூட இருக்கலாம். பட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, ஃபோக்கஸ்டா. எனக்கு நாளைக்கு எக்ஸாமினேஷன் ஈஸியாக இருக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக ப்ரே பண்ணலாம். டெஃபினட்டாக உங்களுடைய ப்ரேயருக்குரிய பதில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுவீங்க. எக்ஸாமில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல மார்க் கிடைக்கணும், உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கணும், அண்ட் எக்ஸாமுக்கு கரெக்டான டைமுக்கு நீங்கள் போகணும், நல்ல மார்க் நீங்கள் வாங்கணும், ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டே உங்களுக்கு வரணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் நம்ம டீமும் தொடர்ந்து உங்களுக்காக ப்ரே பண்ணுறோம். டோன்ட் வரி அபவுட் சர்டைன் திங்ஸ். சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய எதையும் பெருசாக உள் வாங்கிக்காதீங்க. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இதுக்கு மட்டும் கொடுங்க. எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் வில் கெட் ரெடி ஃபார் த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்குரிய எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். டெஃபினட்டாக நீங்கள் எல்லாம் மெடிக்கல் காலேஜுக்கு வந்துடுவீங்க. டோன்ட் வரி அண்ட் பி ஹாப்பி. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களை மாதிரியே யாராவது நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மிஸ்பா அகாடமியின் சார்பாக, என்னுடைய டீம் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நல்லா எழுதுங்க. மீண்டும் சந்திப்போம். ஆல் தி வெரி பெஸ்ட்.